ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. ஆனா சுத்தமா மூடே இல்லாம செஞ்சேங்க. டேய் மாப்ள, நேத்து அடிச்ச மப்பு இன்னுமாடா உனக்கு இறங்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து நைட்டு போட்ட மாத்திரையோட பவர் இன்னுமே எனக்கு போகலங்க. ஒரு மாதிரி போதையாவே இருந்துச்சு. அதனால தான் சமைக்கிற மூடே இல்லன்னு சொன்னேன். என்னதான் சமைக்கிற மூடே இல்லாட்டியும் வயிறு டயத்துக்கு கத்த ஆரம்பிச்சுருமே. அதுக்கு தீனி போட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம சமைச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை சேர்த்துட்டு, கூடவே நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துட்டு, கொஞ்சமா சின்ன வெங்காயத்த அப்படியே அரைச்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 4 தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி குடுத்துட்டு, தக்காளி நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகி வந்ததும், கூடவே இப்ப வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன சேர்த்துட்டு, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு பொடி, கூடவே 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகி இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில நல்ல திக்கான 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு, நல்லா கூடவே மல்லி இலை தூவி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்க விட்டுடலாம். சிக்கன ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதும், இது கூடவே நான் இப்ப இன்னைக்கு தோல் சீவின உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கிறேன். எப்பயுமே சிக்கன் கிரேவில உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியா சமைக்கவே மூடு இல்லாம ஒரு சிக்கன் கிரேவியும், நெய் சோறையும் செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்கலாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.